டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஜிடிஐ சரிங்களா, குளோபல் இண்டைசஸ். இது இ கவர்மெண்ட்ல வந்து குளோபல்ல வந்து வெளியிடுறாங்க. இ கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து அண்டர் குளோபல் இண்டைசஸ். ஓவராலா உலகத்தில் வெளியிடுறதுல நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இ கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஐக்கிய நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரங்கள் துறை சரிங்களா, 2001ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இஜிடிஏ அதாவது இ கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மற்றும் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. கடந்த 10 பதிப்புகளில் இது மின் அரசாங்கம் மற்றும் முடிவெடுப்பவர்களுக்கு சரிங்களா, முக்கியமா மின் அரசாங்கம் மற்றும் முடிவெடுப்பவர்களுக்கு கொள்கை கருவியாக ஒரு முன்னணி தரப்படுத்துதல் குறிப்பாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஜிடிஐ என்பது நாடுகள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் மின் அரசாங்கத்தின் வலிமை மற்றும் சவால்கள் உள்ள பகுதிகளை அடையாளம் காண்பதற்கும் இந்த பகுதியில் தங்கள் கொள்கைகள் மற்றும் உத்திகளை வடிவமைப்பதற்கும் தரப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு கருவியாக செயல்படுகிறது. இது மின் அரசாங்கத்தில் தொடர்ச்சியான உலகளாவிய முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பல நாடுகள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கின்றன. முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறது. பல நாடுகள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கின்றன, பொது சேவை வளங்களை மேம்படுத்துகின்றன மற்றும் உள்ளடக்கிய நெகிழ்ச்சியான சமூகங்களை மேம்படுத்துகின்றன. ஓகேங்களா, அதான் வந்து இந்த இஜிடிஐ சரிங்களா, இ கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இது வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுவாங்க. ஓகேங்களா, இதுல வந்து 2016ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 107வது இடம். அதாவது காம்போசைட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 0.4637. 2018ல வந்து 96வது இடம், 2020ல 100வது இடம், 2024 சரிங்களா, இதான் கடைசியில வெளியிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. இப்போ கடைசியாக எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 2024ல வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 97வது இடம். நம்மளுடைய சிலபஸ்ல வந்து மின் அரசாங்கம் இ கவர்மெண்ட்டை பத்தி சிலபஸ் இருக்குது. அப்ப இந்த இண்டெக்ஸ் பத்தி நமக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பா கேட்கலாம். இனி 2026க்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க. அப்ப கடைசியா வெளியிட்ட இண்டெக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2024. இதுல இருந்து இதுவரை நமக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால இந்த திருப்பு கண்டிப்பா கேட்கறதுக்கு வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது முக்கியமா கேட்கலாம். அப்ப 2020ல இந்தியாவோட இடம் பாத்தீங்கன்னா 97. இதே மாதிரி முக்கியமான ஜிகே டாபிக்ல இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம்.